அனைவருக்கும் வணக்கம். நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த கண்ணுடைய வள்ளல் என்கிற உயர்ந்த ஞானி ஒருவர் இயற்றிய ஒழிவில் ஒடுக்கம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். துறவு என்றால் என்ன? அது எப்படி உணரப்படுகிறது? அதன் பயன் என்ன? உண்மையான துறவி யார்? இல்லறத்தானும் கூட துறவியாக ஆக முடியுமா? இல்லறம் வேறு துறவறம் வேறு அல்லவா? இது போன்ற வினாக்கள் நம்மில் பலருக்கும் எழும்பிக் கொண்டிருப்பது வாடிக்கை. இந்த வினாக்களுக்கான விடையை கண்ணுடைய வள்ளல் தன்னுடைய பாடல்கள் மூலமாக அழகாக வெளிப்படுத்தக்கூடிய துறவு என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த நல்ல பல ஞான பாடல்களை இன்று முதல் பார்க்க இருக்கிறோம். தேடப்படும் பொருளை சிக்கனவாக புதைத்து கோடிக்கு ஒரு நிமிடம் கொள்ளுகினும் கூடாத வானாளை வீண்கழிக்கும் மானுடரைப் போல் மயக்கம் போனார் பொய்கண்டு துறப்போர். நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தபடியாகவே பயணிக்கலாம். அதிலே எவ்விதமான தடையும் இல்லை. தேடப்படக்கூடிய பொருள் உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்றால் அதை விட்டு விடுவீர்களா? பொன்னை தேடி அலைகிறீர்கள். பொன் உங்களுக்கு கிடைத்துவிட்டது. அந்த பொன்னை எப்படி பாதுகாப்பீர்கள்? உடனடியாக அதை எங்கே சென்று வைத்தால் பத்திரமாக இருக்குமோ அந்த இடத்தை தெரிந்தெடுத்து கொண்டு போய் வைக்க மாட்டீர்களா? அப்படி உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு அவசியம் என்று கருதக்கூடிய நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளை கண்ட மாத்திரத்திலே எப்படி பக்குவமாக பாதுகாக்கிறீர்களோ அதுபோல உங்கள் தலைக்குள்ளே இருந்து உங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிவத்தை கண்டறிவதற்கான மார்க்கத்தை சொன்ன பிறகும் சிவத்தை சிக்கன பிடித்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பெறாமல் இருக்கும் போது உங்கள் மடமையை என்னவென்று சொல்வது என்று கண்ணுடைய வள்ளல் வியக்கிறார். 1,00,00,000 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புலன்கள் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலே ஒரு நிமிடம் மாத்திரமாவது நீங்கள் பராபரத்தை குறித்து, சிவத்தை குறித்து, சீவனை குறித்து சிந்தித்திருக்கவில்லையே. இது என்ன மடமை என்று கேட்கிறார். உங்கள் வாழ்நாள் முழுவதையும் வீணாளாக கழித்து கொண்டிருக்கிறீர்களே. சாதாரண மனிதர்கள் தங்கள் வாழ்நாளை காரணமில்லாத காரியங்களுக்காக செலவிட்டு வீணில் கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் கூட தன்னுடைய உடல் வாழ்க்கைக்காக ஒதுக்கிய நேரம் போக மீதியான நேரத்தை அமைதியாக அமர்ந்திருந்து தன்னுள்ளிருந்து தன்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பராபரத்தை போற்றுவதற்காகவும் துதிப்பதற்காகவும் பராபரத்தை தேடி கண்டறிவதற்கான யோக பயிற்சிகள் செய்வதற்காகவும் ஒருவன் ஒதுக்கி வந்தான் என்றால் அவன் நிச்சயம் பேறு பெற்றவன் என்றாவான். உலக வாழ்க்கையை வாழ்ந்தபடியாகவே இருந்தாலும் கூட பற்றுக்களை கைவிட்டு, உலகப் பற்றுக்களை கைவிட்டு பராபரத்தின் மீது செலுத்தக்கூடிய இடைவிடாத அன்பின் காரணமாக நீங்கள் பராபரமாகவே மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் எழ ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட மனநிலையிலே இருந்து உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பராபரம் குறித்தான சிந்தனையை மனத்தகத்தே கொண்டு புலன்கள் சார்ந்த ஆசைகளை துறந்திருந்தால் நீங்கள் துறவிகள் என்று கொள்ளப்படுவீர்கள். இவ்வாறு இப்பாடல் நமக்கு சொல்லுகிறது. ஊர்க்குருவியும் வளர்த்த குஞ்சும் ஓர் மனையில் பாக்கனையும் பார்த்து இது நம் பற்றென்னோ மூர்க்கர் அரிபரமர் இந்திரர்கள் வாழ்வு அறிந்த நம் வாழ்வு ஒரு பொருளோ என்று ஒளிவாரோ. கானகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குருவி ஒன்று தட்டு தடுமாறி குஞ்சாக இருக்கும் போது ஒரு மனையிலே வந்து விழுந்தது. அந்த மனையிலே வேறு சில பறவைகளை வளர்த்தார்கள், கோழி முதலிய பறவைகளை. இந்த பறவை அவைகளோடு சேர்ந்து வளர்ந்திருந்த காரணத்தால் தன்னையும் அந்த வீட்டிலே வளர்ந்த பறவையைப் போல எண்ணிக்கொண்டு விடுகிறது. ஆனால் ஒரு மனையிலே வாழ்ந்திருந்தாலும் கூட வீட்டிலே வளர்த்த கோழி வேறு, ஊர்க்குருவி வேறுதான். அது எப்போதும் ஒன்றாவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அறியாமையின் காரணமாக ஊர்க்குருவி தன்னை வீட்டிலே வளரும் கோழி என்று கருதி கொண்டால் அது ஏமாந்துதான் போகும். குருவி நம்பியிருந்தாலும் கூட உண்மை அது அல்லவே. அதுபோல மூர்க்கர்களாக இந்த உலக வாழ்க்கையை மாத்திரம் அனுபவித்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கருதியிருப்பவர்கள் நிச்சயமாக ஏமாந்துதான் போவார்கள். காரணம், இந்த உலகிலே எண்ணற்ற சீவராசிகள் பிறந்திருக்கின்றன. ஆனால் மனிதன் என்பவன் மாத்திரம்தான் தன்னுடைய உடலை கருவியாக மாற்றி தன்னுடைய ஆத்ம ஜோதியை பிரகாசத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றவன்.
இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் இந்த உலக வாழ்க்கையை மாத்திரம் மறுபடியும் மறுபடியும் சுகித்து வாழ வேண்டும் என்று கருதி இந்திரபோக வாழ்க்கை என்பதாக எல்லாம் கருதி அற்ப உடல் இன்பத்திற்காக தன் வாழ்நாளை வீணாக கழிக்கக்கூடியவர்கள் ஊர்க்குருவி கோழியோடு சேர்ந்து தன்னையும் கோழி என்று கருதி கொண்ட மூடத்தனத்தைப் போல மாறிப்போகும் என்று குறிப்பிடுகிறார். இந்த கருத்துக்களை பல ஞானிகள் வேறு வேறு விதமாகவும் சொல்லியிருக்கிறார்கள். காட்டிலே இருந்து தப்பி பிழைத்து வந்த ஒரு சிங்கம் நாட்டிலே ஒரு விவசாயியின் வீட்டிலே வந்து சேர்ந்தது. அந்த சிங்கம் தன்னோடு இருந்த ஆடு மாடுகளோடு இணைந்திருந்து தானும் அதுபோலவே கத்தியும் பொருட்களை மேய்ந்தும் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் உண்மையான சிங்கத்தை அது கண்டது. அந்த சிங்கத்தின் கர்ஜனையை பார்த்து தான் ஆடு என்று கருதி இந்த சிங்கம் பயந்து நடுங்கியது. உண்மையை அதற்கு வெளிப்படுத்தி நீ என் இனம் என்று காட்டிலே இருந்து வந்த சிங்கம் அதற்கு புரியப்படுத்திய பிறகு தான் சிங்கம் என்பதை அறிந்து அது காட்டுக்குள்ளே சென்று விட்டது என்பதாக எல்லாம் இளம்பிராயத்திலே கதைகள் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். அதுபோல நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கையிலே எல்லோரையும் போல சாதாரணமான உலகப்பற்றுக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் யோக வாழ்க்கைக்காக பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொண்டுவிட்டால் நாம் ஆடல்ல சிங்கம், ஊர்க்குருவிதான், நாம் கோழி அல்ல என்கிற உண்மை புலப்பட்டுவிடும். இவற்றையெல்லாம் ஞானிகள் மகான்கள் சொல்லிக் கொடுக்கும் வார்த்தைகள் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும். சாமானிய மனிதன் காட்டிலே இருந்து வந்த சிங்கம் நாட்டிலே வாழ்ந்திருந்த சிங்கத்திற்கு அறிவுரை சொல்லியதைப் போல ஞானிகள் மகான்கள் நமக்கு அறிவுரை சொல்லி நம்மை தேற்ற முற்படுகிறார்கள். புறக்கணித்தால் இழப்பு நமக்கே அன்றி அவர்களுக்கு இல்லை என்பதே கருத்து. பட்டினத்து பிள்ளையினை பத்தரகிரியை பரவி விட்டுவிட மாட்டார் வெறுவீடர், வெட்ட வெறி எலும்பை நாய் கண்ட வேந்தர் வர நாய் பார்த்து உருமுவதை காட்டுவோமோ. நாய் காட்டிலே கிடைத்த ஒரு எலும்பு துண்டை எடுத்து கடிக்கிறது. அந்த எலும்பு துண்டிலே தசையோ குருதியோ சிறிதளவும் இல்லை. அந்த எலும்பை பலாத்காரமாக கடித்த போது அந்த எலும்பு நாயின் கடவாயிலே கிழித்து சிறிது குருதி கசிக்கிறது. அந்த குருதியை எலும்பிலே இருந்து வந்த குருதி என்று கருதி மேலும் மேலும் அந்த நாய் அந்த எலும்பை கடித்து குதறியபடியாகவே இருக்கிறது. இப்படித்தான் மனிதர்கள் நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலகத்தினுடைய அற்ப இன்பங்களை உண்மை என்று கருதி எலும்பை கவ்விய நாயைப் போல வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். பட்டினத்தார் என்கிற சித்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மன்னனாக இருந்தாலும் கூட பத்தரகிரி பட்டினத்தாரை வந்து சரணடைந்த பிறகு அவருடைய வழிகாட்டுதலை எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லாமல் அப்படியே பயன்படுத்தினார். அது காரணமாக பட்டினத்தாருக்கு முன்பே பத்தரகிரியார் மோட்சத்தை பெற்றுவிட்டார். இது கண்டு வருந்திய பட்டினத்தார் தனக்கு இன்னமும் பக்குவம் வரவில்லையே என்று அழுது புலம்பியதை பற்றி அவருடைய வாழ்க்கை சரிதம் சொல்கிறது. இங்கே யார் முன்னவர் யார் பின்னவர் என்பது இல்லை. எவர் தீவிரமாக உழைத்து யோகத்திலே ஞானத்தை பார்க்க முயல்கிறாரோ அவர் வேகமாக முன்னேற்றத்தை பெறுவார். கர்மவினைகள் காரணமாக சிறிது காலதாமதம் ஆகலாமே அல்லாது ஞானிகள் மகான்களுடைய வழிகாட்டுதல் படி பயணிக்கக்கூடியவர்களுக்கு தோல்வி என்பது எப்போதுமே இருக்காது என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. நாடு நகர் வீடு உடையாய் தந்தை நட்பு மக்கள் மாடு குளம் பொன்னுடம்பின் வாதனைகள் கூடத் தொடுத்த வளைக்கண்ணி தொடக்கியதனை இப்போ விடப்பெறுவாரேன் பிறப்பார் மேல். வளைக்கண்ணி தொடக்கு இங்கே நமக்கு துன்பத்தை தருகிறது. பெண்கள் தங்கள் கண்களிலே ஒரு காம வலையை வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வலை வீச்சிலே சிக்கி எண்ணற்ற ஆடவர்கள் தங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். காமவயத்திலே தன்னை தொலைத்து விட்டவர்கள் இந்த உடம்பை கொண்டு ஆனந்தத்தை அனுபவிப்பதாக சொல்லி தன் ஆற்றலையெல்லாம் இழந்து பின்பு நோய் கொண்ட உடலாக மாறிப்போய் முக்கி முனகி இறுதியில் மாண்டே போகிறார்கள். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நாடு நகர் வீடு தந்தை நட்பு மக்கள் குலம் பெண்கள் இது எல்லாமே நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடியவை என்று. உண்மை அது அல்ல. நீங்கள் கருதியிருப்பதைப் போல இந்த உலக உறவுகள் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்கு பதிலாக துக்கத்தைத்தான் கொடுக்கப் போகின்றன. பெண்களின் கண் பார்வையிலே விழுந்துவிட்டால் நீங்கள் ஞானத்தை அடைவதற்கு தடையாகி போகும் என்று குறிப்பிடுகிறார்.
நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பிறப்பதற்கு காமம் என்கிற ஒன்று கருவியாகி போகும் என்று சுட்டுகிறார். இங்கே ஒரு வினா வரக்கூடும். எதற்காக எல்லா ஞானிகளும் மகான்களும் பெண்களை மாத்திரமே குறை சொல்கிறார்கள், ஆண்களை குறை சொல்வதில்லையே என்கிற வினா எழுவது வாடிக்கை. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தை படித்தவர்களுக்கு இந்த குழப்பம் நிச்சயம் இருக்காது. பெண் என்று சொல்லியது நம் அனைவருக்குமே பொருந்தும். அறிவை கொண்டு மனதை அடக்கியாண்டவர் மாத்திரமே ஆண்மகன், மற்றவர்கள் ஆண்கள் அல்ல, பெண்கள் அல்லது அழிகள் என்பதாக ஞானபிதா அருளியிருந்தார்கள். அதை கொண்டு பாருங்கள். நாம் மனம் என்கிற நிலையிலே இருந்து ஆசைகளை சுமந்தபடியாக பயணிக்கும் போது நமக்கு முத்தி மோட்சம் கிடைக்காது என்பதே இதன் பொருளாகும். அதை விடுத்து இது பெண்களை எளிவாக வசைபாடி பாடிய பாடல் என்று தவறாக கருதிவிட வேண்டாம் என்பதை இப்போது பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.